வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியலில் உயிருலகம் பாடத்திலிருந்து வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியல் அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியலில் ஃபஸ்ட்டு நாம் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் நாம் வகைப்படுத்திட்டோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ பூமியில் மில்லியன் கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. அதாவது உயிரினங்கள்னு சொல்கிறப்ப தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஆகியவை மில்லியன் கணக்கில் வாழுது. ஸோ இதில் சில ஆயிரக்கணக்கானவை மட்டுமே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வகைப்படுத்தியிருக்கிறோம். அப்போ பல உயிரினங்கள் என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, கண்டுபிடிச்சி பேர் வச்சு விலக்கி வகைப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தினம் பூமியில் புதிய புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பெயரிடப்பட்டு வகைப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த வகைப்பாட்டியலும் தொகுப்பமைவியலும் தினம் வளரக்கூடிய துறைகளாக இந்த உயிரியலில் இருக்குது. வகைப்பாட்டியல்ங்கிறது வரையறுக்கப்பட்ட கொள்கைகள், விதிகள் மற்றும் நடைமுறைகளை கொண்டு காணப்படுகிறது. ஸோ அப்போ இந்த விதிகள், கொள்கைகள், நடைமுறைகள்லாம் தினம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்களுக்கு பெயரிடுதல், விளக்குதல், வகைப்படுத்துதலுக்கு உதவியாக இருக்குது. வகைப்பாட்டியல் அறிவியலாளர்கள் ஸோ 1813 அகஸ்டின் பேராமஸ் டி காந்தோல் அப்படிங்கிறவர் தான் இந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கிற சொல்லை முதல்ல பயன்படுத்துகிறாரு. ஸோ பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை அப்படிங்கிறவர் அரிஸ்டாட்டில். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு உயிரினங்களை வகைப்படுத்துகிறாரு. ஸோ நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு கரோலஸ் லின்னேயன்ஸை சொல்கிறோம். ஸோ இவர் அறிவியல் அடிப்படையில் உயிரினங்களை வகைப்படுத்துகிறாரு. அடுத்தது தொகுப்பமைவியல். தொகுப்பமைவியல்ங்கிறது வகைப்பாட்டியலுடன் நெருக்கமான தொடர்புடையது. கிட்டத்தட்ட வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியல் ரெண்டுத்தோட நோக்கமுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களை அடையாளம் காணுதல், விளக்குதல், பெயரிடுதல், வகைப்படுத்துதல், பாதுகாத்தல் மற்றும் பதிவு செய்தல் ஆகியவற்றை நம்ம சொல்லலாம். ஆனால் தொகுப்பமைவியலில் ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட உயிர்களின் பரிணாம வரலாறு. ஸோ எந்த உயிரிலிருந்து இந்த உயிரினங்கள் தோன்றியிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது பரிணாம வரலாறு. அந்த உயிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப பெற்றுள்ள தகவமைப்பு மற்றும் பிற உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகள் இதை எல்லாத்தையும் விளக்குறது இந்த தொகுப்பமைவியலின் சிறப்பு பண்புகள்னு சொல்லலாம். உயிரினங்களின் பரிணாம தொடர்புகளை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு இந்த தொகுப்பமைவியல் பயன்படுது. வகைப்பாட்டின் வரலாறு. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தொடக்க காலத்தில் அதாவது ஏர்லி கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். இந்த ஏர்லி கிளாசிஃபிகேஷனில் விலங்குகளை நாம் நன்மை பயக்கும் விலங்குகள், தீமை விளைவிக்கும் விலங்குகள் அப்படின்னு 2 வகையாக வகைப்படுத்துகிறோம். கொஞ்சம் லேட்டராக அதாவது ஆன்சியன் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். இதில் வாழிடம் மற்றும் புறத்தோற்றத்தின் அடிப்படையாக கொண்டு வீட்டு விலங்குகள், வன விலங்குகள், கடல்வாழ் விலங்குகள் மற்றும் ஊர்வன பறவைகள் அப்படின்னு நாம் 5 வகையாக வகைப்படுத்துகிறோம். அரிஸ்டாட்டில் அதாவது கிமு 384 to 322 விலங்குகளின் வரலாறு அப்படிங்கிற லத்தீன் மொழியில் ஒரு நூலை இயற்றுறாரு. ஸோ இதில் உயிரினங்களை தாவரங்கள் மற்றும் விலங்குகள்னு முதன்முறையாக உயிரினங்களை வகைப்படுத்துகிறாரு. ஸோ அடுத்ததாக இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பன, பரப்பன, நீந்துவன அப்படின்னும் இரத்தத்தின் அடிப்படையில் இரத்தம் உடையவை அதாவது எனைமா, இரத்தமற்றவை அனைமா அப்படின்னு சொல்லி விலங்குகளை வகைப்படுத்துகிறாரு. அரிஸ்டாட்டிலோட கிளாசிஃபிகேஷனில் நிறைய குறைபாடுகள் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தவளையை பார்க்குறோம். ஸோ தவளை இனப்பெருக்கம் செய்து தோன்றக்கூடிய இளம் உயிரியான தலைப்பிரட்டை நீரில் வாழக்கூடியது. இது செவில்களை பெற்று நீர் மூலமாக சுவாசிக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த தலைப்பிரட்டை பல வளர்முழு மாற்றங்களை கடந்து முழு தவளையாக மாறும். அப்படி மாறுறப்ப செவில்கள் இழக்கப்பட்டு நுரையீரல்களை பெறும். நுரையீரல்கள் மூலமாக தரையில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாசிக்கும். அரிஸ்டாட்டிலோட வகைப்பாடு இதை விளக்க முடியல. 2வது பரப்பன. அரிஸ்டாட்டில் பறத்தல் அப்படிங்கிற ஒற்றை பண்பை வச்சு விலங்குகளை வகைப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ பறவைகள் பொறுத்த வரைக்கும் பறக்கும். பறக்கிறது எல்லாமே பறவைகள்னு நினச்சி பறக்கக்கூடிய வௌவால், பறக்கக்கூடிய பூச்சிகள், பறக்கக்கூடிய பறவைகள் இதை அனைத்தையும் பரப்பன அப்படிங்கிற வகைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். பறக்க இயலாத பறவைகளும் சில இருக்குது. ஸோ பெங்குயின், கிவி, ஆஸ்ட்ரிச் போன்ற பறவைகளால் பறக்க முடியாது. ஸோ இதற்கான விளக்கங்களை அரிஸ்டாட்டில் வகைப்பாடு கொடுக்கவில்லை. ஸோ இருந்தாலும் அரிஸ்டாட்டிலோட வகைப்பாடை கிட்டத்தட்ட
2000 ஆண்டுகளுக்கு மேல் பின்பற்றினாங்க. ஸோ அதாவது கிபி 1700 வரை அரிஸ்டாட்டிலோட வகைப்பாடை பயன்படுத்தினாங்க. அடுத்தது அரிஸ்டாட்டில் அனிமல் கிளாசிஃபிகேஷனில் மட்டும் ஒர்க் பண்ணலை, பிளான்ட் கிளாசிஃபிகேஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பிளான்ட் கிளாசிஃபிகேஷனை அவரது மாணவரான தியோப்ரஸ்டஸ் தொடர்ந்தார். அதில் மேலும் பல பண்புகளின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தினதுனால தியோப்ரஸ்டஸை தாவரவியலின் தந்தைன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு வரை விலங்குகளை வகைப்படுத்துவதற்கு ஒரு சரியான அணுகுமுறை இல்லாமல் இருந்தது. அப்போ தான் 1627லேருந்து 1705 வரைக்கும் வாழ்ந்த இயற்கை ஆர்வலர் ஜான் ரேங்கிறவர் வகைப்பாட்டு துறையில் முக்கிய பங்காற்றினார். அவர் என்ன அப்படி ஒரு வகைப்பாட்டியலில் முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம் அப்படிங்கிறத சொன்னவர் ஜான் ரே. ஸோ இதன் அடிப்படையில் தான் பிறகு வகைப்பாட்டியல் துறை வேகமாக வளர்ந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு பண்பை மட்டும் வச்சு விலங்குகளையும் தாவரங்களையும் வகைப்படுத்திட்டு இருந்தோம். 1682ல் மெத்தாடஸ் பிளான்டாரம் நோவா அப்படிங்கிற நூலை ஜான் ரே வெளியிடுறாரு. அதில் கிட்டத்தட்ட 18,000 வகை தாவரங்களை அவர் விளக்கி இருக்கிறாரு. ஸோ இந்த தாவரங்கள் எல்லாத்தையுமே சிற்றினம் என்ற பண்பின் அடிப்படையில் அவர் விளக்கி இருக்கிறாரு. ஜான் ரே சிற்றினம்ங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு பண்பை மட்டும் வச்சு வகைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஜான் ரே பல பண்புகளை கொண்டு ஒரு சிக்கலான வகைப்பாட்டு முறையை தோற்றுவிக்கிறாரு. ஜான் ரே பாலூட்டிகள், ஊர்வன, பறவைகள், மீன்கள் மற்றும் பூச்சிகள் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு முறையான வகைப்பாடை வழங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவரது எண்ணம் என்ன ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்த்தியாகலை. ஆனால் அவர் ஒரு நவீன வகைப்பாட்டியல் அமைவதற்கான தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். ஸோ இவரது கருத்துக்கள் எல்லாம் அடிப்படையாக வைத்து தான் நவீன வகைப்பாட்டியல் உருவாச்சு. நவீன வகைப்பாட்டியலை உருவாக்குனது கரோலஸ் லின்னேயஸ். ஸோ நவீன வகைப்பாட்டியலுக்கு அடித்தளம் போட்டு கரோலஸ் லின்னேயஸ் போன்ற அடுத்த தலைமுறை அறிஞர்களுக்கு வழிவகுத்தது ஜான் ரே. கரோலஸ் லின்னேயஸ் அறிவியல் அடிப்படையிலான வகைப்பாட்டையும் இருசொற் பெயரிடும் முறைகளையும் தோற்றுவிச்சார். அடுத்தது வகைப்பாட்டின் வகைகள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வர்றது பாரம்பரிய வகைப்பாடு. ஸோ பாரம்பரிய வகைப்பாடு அப்படின்னு கேட்டினா வேறு ஒன்றும் கிடையாது, பழங்கால வகைப்பாடு. இந்த பழங்கால வகைப்பாடில் புறப்பண்புகள், உள்ளமைப்புகள் மற்றும் உயிரிகளின் கருவளர்ச்சிகள், ஸோ இதில் ஏதேனும் ஒரு பண்புகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு வகைப்பாடுகள் தோன்றின. ஸோ இவற்றை நம்ம பாரம்பரிய வகைப்பாடுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக எண்ணிக்கை அடிப்படையிலான வகைப்பாடு. ஸோ இந்த வகைப்பாடு 1950களில் உயிரினங்களுக்கிடையேயான ஒற்றுமை மற்றும் வேற்றுமை அவற்றின் அளவை புள்ளியியல் ரீதியாக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிப்பீடு செய்தோம். பிறகு உயிரினங்களின் எண்ணிக்கை அளவிலான தொடர்புகளை கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் உயிரினங்களை வகைப்படுத்துகிறோம். ஸோ இந்த வகைப்பாட்டு முறைக்கு நம்ம எண்ணியல் அடிப்படையிலான வகைப்பாடு, நியூமரிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக மரபு தொகுதி தொடர்பு வகைப்பாடு. உயிரினங்களின் பரிணாம மற்றும் மரபணு உறவுகளை பற்றிய ஆய்வுகளை உயிரியல் ஆய்வாளர்கள் தொடங்கினர். ஸோ இப்படி உயிரினங்களில் பரிணாம மற்றும் மரபணு உறவுகளை பற்றின ஆய்வை தொடர்ந்ததுனால நமக்கு ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் அல்லது கிளாடிஸ்டிக்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷனுங்கிறது பொது மூதாதையரை அடிப்படையாக கொண்டது. ஸோ மரபு தொகுதி தொடர்பு வகைப்பாடு. கிளாடிஸ்டிக்ஸ் வகைப்பாட்டியல்ங்கிறது ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ, அதாவது மரபணு தொகுதி தொடர்பு மரம். இதில் இருக்கக்கூடிய சிற்றினங்களுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சுருக்கமாக காட்டுகிறது. அதாவது இந்த கிளாடிஸ்டிக்ஸுங்கிறது பொது மூதாதையரும் பொது மூதாதையர்லேருந்து தோன்றின பிற இனங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ எர்னஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவர் தான் கிளாடோகிராமை வரைஞ்சார். ஸோ இந்த வகைப்பாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா மூதாதையர் பெற்றுள்ள பண்பு, அதாவது ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் மற்றும் பெறப்பட்ட பண்புகள்னா டெரைவ்டு கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு பண்புகளின் அடிப்படையில் உருவானது தான் இந்த மரபு தொகுதி தொடர்பு வகைப்பாடு. பரிணாம வளர்ச்சியின் போது இந்த கிளாடோகிராமில் பொது மூதாதையர்லேருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு சிற்றினம்னு சொல்கிறோம். இந்த பொது மூதாதையரை நம்ம ஒரு
அடித்தளம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த அடித்தளத்திலிருந்து உருவாகக்கூடிய கிளைகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா புதிய சிற்றினங்கள்னு சொல்கிறோம். இப்போ இந்த அடித்தளத்தில் பண்புகள் பொதுவாக காணப்படும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பண்புகள் இந்த பொது பண்புகளில் இருக்காது. அப்போ பொது பண்புகள் பொது மூதாதையரிடமிருந்து வேறுபட்ட பண்புகள் தான் இந்த கிளையில் இருக்கும். அதேமாரி இந்த கிளையிலையும் பொது மூதாதையரிடமிருந்து வேறுபட்ட பண்புகள் காணப்படும். அப்போ இந்த பண்புகளும் இந்த பண்புகளும் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதை வைத்து தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கிளாடோகிராமை வரைகிறோம். ஸோ அப்போ கிளாடோகிராம்ங்கிறது பொது மூதாதையரிடமிருந்து பெறப்பட்ட புதிய பண்புகளின் அடிப்படையில் சிற்றினங்கள் உருவாவதன் மூலம் வரையப்படக்கூடிய ஒரு படத்தை நம்ம கிளாடோகிராம்னு சொல்கிறோம். ஸோ மூதாதையர் பண்புகளிலிருந்து வேறுபடும் ஒத்த அல்லது பெறப்பட்ட பண்புகளை அடிப்படையாக கொண்டு உயிரினங்கள் வகைப்படுத்துவது ஒரு ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ ஆர் கிளாடோகிராமை உருவாக்குகிறதுன்னு சொல்கிறோம். உயிரினங்களை நாம் ஆரம்பத்தில் 2 உலகமாக வச்சுருந்தோம். 2 உலகம் 3 உலகமாச்சு. 3 4 ஆகி 5 ஆகி 6 ஆகி இப்போ 7 உலகங்களாக நம்ம வகைப்படுத்தி வச்சுருக்கிறோம். ஸோ 1969 ஆர்ஹெச் விட்டேக்கருங்கிறவர் உயிரினங்களில் 5 உலகங்களாக வகைப்படுத்தினார். ஸோ இவர் செல் அமைப்பு, ஊட்டச்சத்து பெறும் முறை, இனப்பெருக்க முறை மற்றும் பிறப்பு வழி தொடர்புகள் இதன் அடிப்படையில் இந்த உயிரினங்களை 5 உலகங்களாக பிரித்து வச்சிருக்காரு. ஸோ இதில் முதல் உலகம் முனிரா, ஸோ 2வது உலகம் புரோட்டிஸ்டா, 3வது உலகம் பூஞ்சை, 4வது உலகம் தாவரம், 5வது உலகம் விலங்குலகம். வகைப்பாட்டியல் துறைங்கிறது மிக நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்து மாடர்ன் பீரியட்ஸ் வரைக்கும் இந்த வகைப்பாட்டியல் துறை மிக நீண்ட தூரம் வளர்ந்து வந்துள்ளது. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மூலக்கூறு நிலையில், அதாவது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ அடையாளப்படுத்துதலையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம உயிரினங்களை வகைப்படுத்துகிறோம். ஸோ மூலக்கூறு தொழில்நுட்பங்கள் மற்றும் உயிர் வேதியியல் பரிசோதனைகள் முன்னேற்றங்கள் மூலம் 3 டொமைன் சிஸ்டம் தோன்றுவதற்கு வழிவகுத்தது. ஸோ இன்றைக்கு நாம் டாக்ஸானமி மற்றும் சிஸ்டமேட்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். வாங்க ஸோ இந்த கான்செப்டில் இருந்து முந்தைய போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட சில வினாக்கள், விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என யார் அழைக்கப்படுகிறார்? ஸோ அரிஸ்டாட்டில், கரோலஸ் லினேயஸ், தியோப்ரஸ்டஸ், ஜான் ரே. அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை. ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவர் தான் உயிரினங்களை வகைப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தைன்னு தான் நம்ம அரிஸ்டாட்டில் சொல்கிறோம். ஸோ அடுத்தது கரோலஸ் லினேயஸ். ஸோ கரோலஸ் லினேயஸ் அறிவியல் அடிப்படையிலான வகைப்பாட்டை உருவாக்குனார். ஸோ அதனால் நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு கரோலஸ் லினேயன்ஸை நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது தியோப்ரஸ்டஸ். ஸோ அரிஸ்டாட்டில் உருவாக்கின தாவரவியல் வகைப்பாட்டை இவர் தொடர்ந்து மேலும் மேம்படுத்தியதால் நம்ம தியோப்ரஸ்டஸை தாவரவியலின் தந்தைன்னு சொல்கிறோம். ஜான் ரே சிற்றினம்ங்கிற சொல்ல சொன்னார். ஸோ இதை பொறுத்து கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறது நமது வினாக்கு சரியான விடையாக இருக்கும். வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என யார் அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிற கொஷினுக்கு கரோலஸ் லினேயஸ்ங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ 5 உலக வகைப்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஸோ 5 உலக வகைப்பாட்டை 1969 விட்டாக்கர் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு நேரடி வினாவை நம்ம கருதலாம். ஸோ அரிஸ்டாட்டில் பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை, ஜான் ரே சிற்றினம்ங்கிற சொல்ல சொன்னவர், கரோலஸ் லினேயஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. ஸோ இதை பொறுத்து விடை ஆர்ஹெச் விட்டேக்கருங்கிறது சரியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். 5 உலக வகைப்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிற வினாக்கு விட்டாக்கருங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மரபியல் தொடர்பு வகைப்பாட்டின் முக்கிய அம்சம் என்ன? இதில் ஃபஸ்ட்டு புள்ளியியல் முறையை பயன்படுத்தி உயிரினங்களை வகைப்படுத்துவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புள்ளியியல் முறையை பயன்படுத்தி உயிரினங்களை வகைப்படுத்தும் முறைக்கு நம்ம நியூமரிக்கல் கிளாசிஃபிகேஷன், எண்ணிக்கை அளவிலான வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ மரபியல் தொடர்பு வகைப்பாடுங்கிறது இது கிடையாது. ஸோ அடுத்தது, உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம மற்றும் மரபியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டது. அப்போ மரபியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரு வகைப்பாடு இருக்குது. அந்த வகைப்பாட்டுக்கு பேர் தான் மரபியல் தொடர்பு வகைப்பாடு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை பொறுத்து இந்த விடை சரியாக இருக்குது. புறப்பண்புகளை கருத்தில் கொள்வது. ஸோ பாரம்பரிய வகைப்பாடு, அதாவது பழங்கால வகைப்பாடில் ஏதேனும் ஒரு பண்புகளை நம்ம
பயன்படுத்தி விலங்குகளையும் தாவரங்களையும் வகைப்படுத்தியிருப்போம். இப்போ புறப்பண்புகளை கருத்தில் கொள்வதுங்கிறது பாரம்பரிய வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே சரின்னு கொடுத்துருக்காங்க, அனைத்தும் சரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதை பொறுத்து பி ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ மரபியல் தொடர்பு வகைப்பாட்டின் முக்கிய அம்சம் என்ன? இந்த வினாவுக்கு உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம மற்றும் மரபியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டதுங்கிறது சரியான விடையாக இருக்குது. என்ன மாணவர்களே, இன்றைக்கு நாம் வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியல் பற்றின கான்செப்ட், அதை சார்ந்த வினாக்கள், விடைகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.